பகுதியில் வசித்திருந்தால் வேலணி கிழக்கு மகா வித்தியாலயத்தில் நீங்க கல்வி கற்றுக்க கூடும். அந்த பாடசாலையின் முன்னத்தான் நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். வேலணி கிழக்கு மகா வித்தியாலயத்துக்கு அருகிலே 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று காணப்படுகிறது. அதன் விழுதுகளிலே பாடசாலை முடிவடைந்தவன சிறுவர்கள் வந்து இந்த விழுதுகளை பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வசித்த காலங்களில் இந்த ஆலமர விழுதுகளை பிடித்து ஆடியிருந்த நினைவுகளும் உங்களுக்கு இப்பொழுது வரலாம். பாடசாலை விட்டவுடன் பதறியடித்து ஓடி வரும் ஒப்பீட்டுக்கு ஏன் தெரியுமா? டியூசன் செல்வதற்கா? இல்லை. விளையாடவா? இல்லை. வேலணையின் பெரிய நீச்சல் தடாகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருங்குளத்தில் நீச்சல் அடிப்பதற்கு. மகா வித்தியாலயத்துக்கு அருகே இருக்கின்ற ஒரு கடைதான் வந்து இந்த கடை. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இந்த கடை இங்கேதான் இருக்கின்றது. இந்த பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் பாடசாலை விட்டவுடன் விரைந்து ஓடி வருவார்கள் இந்த கடையை நோக்கி. இந்த கடையிலே வந்து அவர்களுக்கு பிடித்தமான நிறைய பொருட்கள் விற்கின்றன. அதனை வேண்டி செல்வதற்காகவே வருவார்கள். இங்கே வந்து இந்த கடையிலே அவர்களுக்கு பிடித்தமாக என்னென்ன பொருட்கள் விற்கிறீர்கள்? இனிப்பு வகைகள் மற்றும் டோபி, ஐஸ்கிரீம் வகைகள். கூடுதலா என்ன பொருளை வேண்டுவேன்? விரும்பி என்ன பொருளை வேண்டி சாப்பிடுவேன்? ஐஸ்கிரீம், ஐஸ்பழம். இந்த வேலணையில் சைக்கிளில் சுற்றி திரிந்த வங்களாவடி சந்தி, உச்சியை வாங்கி குடித்த இந்த கடை, தேர்திருவிழா அன்று இரவு கோஷ்டி பார்க்க வந்த இந்த முத்துமாரியப்பன் ஆலயம்,